ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஈத்க்கு முன்னாடி நாளும் ஈத் அன்றைக்கும் என்ன நடந்துச்சோ அதை கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈத் முடிஞ்சு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முடிஞ்சுது. ஈத்க்கு முன்னாடி நாள் மார்னிங்கே இந்த வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈத்க்கு முன்னாடி நாள் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நட்ஸை எடுத்து அதில் ஊற வச்சுக்கிட்டேன். வட்டலப்பத்துக்கு தேவையான பாதாம் அண்ட் முந்திரி ரெண்டுத்தையுமே தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஈத் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வட்டலப்பம், கடல் பாசி அண்டு பாயசம், கீர் அப்படி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஈத் அன்றைக்கி மார்னிங் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தொழுக போகணும். அதனால் அந்த நேரத்தில் இந்த வேலைலாம் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டேன். கீருக்கு தேவையான நம்ம நட்ஸ்லாம் எடுத்து முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாக்ஸில் போட்டு. கீருக்கு தாளிக்கும் போது நிறைய நட்ஸ் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, அதுவும் இல்லாமல் வாட்டர்மெலன் சீட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது இல்லாமல் சாரப்பருப்பும் கொஞ்சம் போட்டேன். எல்லாமே போட்டதால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாகவே இருந்தோம். சிக்கன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்குறது ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருந்தது. நோம்பு திறந்துட்டு ஒரு 7 மணி போல் தான் வட்டலாப்பா செய்ய கிச்சனுக்கு போயிருந்தேன். நான் அன்றைக்கி 10 முட்டையில் வட்டலாப்பா செஞ்சுருந்தேன். ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஒரு முடி தேங்காவை நல்லா அரைச்சி கட்டியான பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். வட்டலாப்பத்துக்கு முட்டைக்கு சமமான நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது அது ரொம்ப தண்ணியாக லிக்விடாக கொலன்னு வந்துடுது. அதனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றும்போது கிண்ணத்தில் உடச்சிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் மிக்சர் கப்பில் சேர்த்துக்கங்க. நான் எல்லா முட்டையுமே ஒன்றா சேர்த்துக்கல, 5 முட்டையாக எடுத்து மிக்சர் கப்பில் சேர்த்து அதுக்கப்புறமா சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இது வரைக்கும் செஞ்ச வட்டலாப்பத்தோட இந்த தடவை செஞ்ச வட்டலாப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே லைக் பண்ணாங்க. மிக்சர் கப்பில் சேர்த்து முட்டையை ரொம்பவே அதிகமாக ஓட்டிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும். என்கிட்ட கேமரா ஸ்டாண்டு இல்லை. என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் வீடியோ எடுக்கிறதுக்கு. அடித்த முட்டையை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுருந்த 10 பாதாம், 10 முந்திரியும் தோல் எடுத்துகிட்டு சர்க்கரை அரைச்சி அதே கப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் அன்றைக்கி கேரமல் வட்டலாப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக கேரமல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். அடித்து வச்சுருந்த முட்டை கூட தேங்காய் பால் அந்த பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மில்க் மேட் சேர்க்குறதால நான் கம்மியாக தான் சர்க்கரை போட்டிருந்தேன். மில்க் மேட் சேர்க்கறதுனால அந்த முட்டை ஸ்மெல்லும் வராது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் தான் சுகர் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இட்லி பாத்திரம் இல்லை குக்கர் எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருந்த கலையை வச்சு மூடி போட்டு வைக்கணும். நான் இதுக்கு 7 விசில் வரைக்கும் வைப்பேன். குக்கர் 7 விசில் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். விசில் சவுண்டு எல்லாமே அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரமல் வட்டலாப்பம் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுருந்தேன். வட்டலாப்பம் வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா நல்லாவே வெந்துடுச்சு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சூடு ஆறின பிறகு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து கட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மெஹந்தி எப்போவுமே மதியானம் 3 மணி இருக்கும்போதே நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ஏதோ ஒரு டிசைன் நான் ஃபோனில் பார்த்துட்டு கையில் போட்டுருவேன். அன்றைக்கி இருந்த வேலையில் அதை வைக்கவே மறந்துட்டேன். என்னுடைய பசங்க 11 மணி இருக்கும் நைட்டு. அப்போ நான் வச்சு விட்றமான்னு சொல்லி 2 பேரும் வச்சுட்ருக்காங்க. என்னுடைய 2 பசங்களுக்குமே நான் கையில் மருதாணியை வச்சுருந்தேன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லுக்காகவே அவங்க என்கிட்ட கூட வரமாட்டாங்க. இந்த தடவை என்னன்னு தெரியல, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய சின்ன பையன் லெஃப்ட் ஹேண்டில் தான் எல்லாமே பண்ணுவார். எழுதுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்லேயே இப்போ மருதாணி வச்சுட்ருக்காரு. எனக்கும் மெஹந்தி வச்சு விடுங்கம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். சரி, அவருக்கும் ஒரு டிசைனை போட்டு அவங்க அண்ணன் உட்கார வச்சுட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈத் அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. மார்னிங் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டிய வேலை தெருவில் எட்டி பார்க்குறது. நிறைய பைக் நிற்கும். ஏன்னா பக்கத்துலேயே பள்ளிவாசல் நிறைய பேர் தொழு வந்திருந்தாங்க ஃபஜ்ருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்கள் எல்லோரும் பள்ளியிலேருந்து ஜமாத்தாக கிளம்பி தேடலுக்கு போயிட்டுருக்காங்க தொழுகைக்காக. குட்டீஸ்களையும் காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு பள்ளிக்கு அனுப்பி வச்சுட்டேன். நேற்று செஞ்சு வச்ச வட்டலாப்பத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டேன். அவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சாதான் அது ரொம்ப சில்னஸ் இருக்காமல் இருக்கும். கேரமல் வட்டலாப்பம் இதில் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் வட்டலாப்பம் ரொம்பவே அழகாக வந்திருந்தது. பார்க்கும்போதே இது எப்படா சாப்பிட்லான்னு தோணுச்சு.
வீடியோவில் சொல்லியிருந்தது போலவே இதே மெத்தடில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வட்டலப்பம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கான வேலைகளும் மட்டன் வேக வைக்கிறது, வெங்காயத்தை தக்காளி கட் பண்ணுறது, இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆண்களும் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருக்கிட்டையும் பெருநாள் காசுலாம் வசூல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம அவங்க காசுலேயே செலவு பண்ணாலும் பெருநாள் காசு வாங்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் செஞ்சு சிக்கன் கிரேவி வச்சாச்சு. கடையிலேருந்து பரோட்டா வாங்கிட்டோம். அண்ட் வட்டலாப்பம், சாக்லேட் கடல்பாசி அண்ட் கீரும் செஞ்சுருந்தோம். இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி. வட்டலாப்பம் இவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சமீப காலமாக தான் நம்ம வட்டலாப்பம் செஞ்சிட்ருக்கோம். எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் வீட்டில் வட்டலாப்பம்லாம் செய்ய மாட்டோம். யார் வீட்டிலாச்சும் வந்ததுனா கூட அது எவ்வளோ லைக் பண்ண மாட்டோம், யாருமே சாப்பிட மாட்டோம். அதை முட்டு கவுச்சி அடிக்கும். இப்போது வட்டலாப்பம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அது பெருநாள் அன்றைக்கி செஞ்சு கொடுத்ததுலேருந்து என் பையன் டெய்லியும் கேட்டுகிட்டே இருக்கான், திரும்பவும் செஞ்சு கொடுமான்னு. கடல் பாசியுமே டபுள் லேயரில் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்றது சாக்லேட் கடல் பாசி செஞ்சுருந்தேன். குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடி இருந்துட்டு ரிலேஷன்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு 2 பிள்ளைங்க, என்னுடைய தம்பிக்கு 2 பிள்ளைங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லா கலகலப்பாக விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு தூக்கம் வந்ததால் அவனையும் தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் அவசரமாக கீர் செஞ்சதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் குடிக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் ஒரு கிளிப்பிக்ஸ் மட்டும் ஆன் பண்ணேன். 4 கிலோ ரைஸ் 4 கிலோ மட்டன்றதால நம்ம கேஸ் அடுப்பில் செய்ய முடியாது. அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு அடுப்பு ஒன்று வாங்கிட்டோம். எல்லா வீட்டுக்குமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே லஞ்ச் நாங்கள் பிரியாணி ஷேர் பண்ணுவோம். அதிகமான குவான்டிட்டி செய்யறதுனால அம்மாவால் கிண்ட முடியாது. அதனால் என்னுடைய பையன், எங்கள் தம்பி எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி செய்கிறதெல்லாம் அம்மா பண்ணிடுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் என்னோடய வேலை. அன்றைக்கி எக்ஸ்ட்ராவும் வேலை அதிகமாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதும் பசங்களை கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். மாற்று மத சகோதரர்களுக்கு லஞ்சு ஷேர் பண்ணுறதுக்காகவே இதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தோம். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பிரியாணி செய்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த காய்கறி சீவுறது எக்ஸிபிஷனில் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெங்காயத்தெலாம் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிகிட்ருக்கு. ஆனியன் ரைத்தாக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு பாக்ஸில் போட்டு எல்லாரும் வீட்டுக்குமே ஷேர் பண்ணிட்டோம். அது வேலை 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இது வீட்டுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதை மட்டுமே உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஈவினிங் டைம் லேட்டாக தான் வெளியில் கிளம்பி போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற ராக் பீச்சுக்கு தான் போயிருக்கோம். வாரத்துக்கு 2-3 நாள் பீச்சுக்கு இங்கே போகிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சரி சும்மா போய் உட்காந்துருப்போன்னு சொல்லிட்டு தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்களுடைய ஈத் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ்.